இந்த வீடியோவில் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து தேவையான அளவு சேர்த்து அதையும் நம்ம வந்து வதக்கிக்குவோம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும் வெங்காயம் வந்துட்டு. அடுத்தது பூண்டு வந்துட்டு ஒரு 2 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக அதை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் 2 வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கீரி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது கேரட் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பீன்ஸ் வந்து 3 எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி 1 சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம். இப்போது மஞ்சள் தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்துட்டு 1 கப் வந்து பட்டாணி வந்து நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணி வந்து நான் சேர்த்துருக்கேன், வெள்ளை பட்டாணி. கேரட் பீன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ 1 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய் மூழ்கிற லெவலுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். சைடில் வந்து நம்ம கடலை மாவு இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். எடுத்து தண்ணி 1 கிளாஸ் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு, எல்லா காயும் கேரட் பீன்ஸ் எல்லாம். இப்போது இந்த கடலை மாவு கரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப நல்லா வந்துட்டு ஒரு தடவை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும், கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஹெல்த்தியான டேஸ்டியான பூரி மசாலா ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். கோதுமை ராகி பூரியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.